நாம் வேத பகுதி வாசிப்பார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை அண்ணா வாசிப்போம். கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 10 வசனங்களை அண்ணா மட்டும் வாசிப்பாங்க. நீங்களை கவனித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓய்வு நாளில் முடிந்த வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையிலே மகதலேனா மரியாளும் மற்றும் மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தான். அவருடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவன் போலானார்கள். தூதன் அந்த சிறியரை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்களா என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாக போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடு மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர் திடுக்கிட்டு வந்து அவர் பாதங்களை தழுவி அவர்களை பணிந்து கொண்டார்கள். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள் சொல்லுமா? சத்தத்தை உயர்த்தி ஒரு அற்புதமான வார்த்தை, பயப்படாதிருங்கள். முதல் சொல்லப்பட்ட வார்த்தை எப்பொழுது இயேசு பிறக்கும் பொழுது தூதர் சொன்ன மேய்ப்பர்களை பார்த்து பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பெரிய பயம் உண்டாகிறது.
ஒரு பெரிய கலக்கம் உண்டாகிறது. யார் அந்த இயேசு கிறிஸ்து? அவர் எப்படி இருப்பார்? அவர் நிலைமை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இயேசு பிறகு சொல்லப்படுது, மேய்ப்பர்களே பயப்படாதிருங்கள், நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க. நற்செய்தி இயேசு பிறகு நற்செய்தி. இங்க போய் நற்செய்தி காத்திருக்குது. என்ன நற்செய்தி காத்திருக்குது? தூதன் சொல்லுகிறான், எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. வைக்கப்பட்ட பாடி வைக்கப்பட்ட இடத்துல உட்கார்ந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தம் கேட்கப்படுகிறது, நீங்கள் பயப்படாதிருங்கள். இயேசு அங்க இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்க்க வந்த இயேசு, மரித்த இயேசு பார்க்க வந்தீங்க. நான் சொல்லுகிறேன், உயிருள்ள இயேசு பார்க்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். இயேசு காணாமல் போய்விட்டார், இயேசு மரித்து விட்டார், சரித்திரம் முடிந்து விட்டது சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கலக்கம் உண்டாயிற்று, ஒரு மனக்குழப்பம் உண்டாயிற்று, ஒரு மனபாரம் உண்டாயிற்று. இயேசு பார்க்க வேண்டுமே. கையில சென்ட் வச்சிருக்கிறாங்க, ஸ்ப்ரே வச்சிருக்கிறாங்க, அந்த பாடி அடிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லறையில் அடிக்கிறதுக்காக அதை சொல்லுங்க. ஒருத்தர் மெழுகுத்து வச்சிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதர் சொல்லுகிறான், அவர் இல்லப்பா, வீட்டிலிருந்து விட்டாரு, மரணத்தை ஜெயித்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பு தேவச்சனமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு டீம் நமக்கு இருக்குது, நமக்கு ஒரு பிளான் இருக்குது, நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதான் வசனம் வாசிக்கிறோம். தூதன் சொல்லுகிறான், எல்லாரையும் பார்த்து கல்லறைக்கு வந்திருக்கிறீங்க. யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடந்த வருஷம் நவம்பர் 2ஆம் தேதி ஜெபிக்க கூப்பிட்டாங்க. எங்க கல்லறை கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. கல்லறை கூப்பிட்டாங்க. எதுக்கு? நாங்கள் போன வருஷம் எங்கள் வீட்டில் தம்பி ஒரு இறந்துட்டான், நீங்கள் வந்து கல்லறைக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிற பிள்ளை பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு சமாத்தாது. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கரைகளை உயர்த்தி எல்லாம் கவனிச்சுனே இருக்கிறாங்க. உள்ள இயேசு தூக்கி பத்திரிக்கிறார் போல பணமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் முழுவதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, சென்டனிக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாம் பார்த்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்குது. ஊர் எப்படி இருக்குமோ, அடிக்கப்பட்ட இயேசுவாச்சு, தலையில் அடிச்சாங்க, கையில் அடிச்சாங்க, அவர் பாடி எடுத்துச்சு, இல்லை காலையும் கலங்கி உட்காந்துருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சமயத்தில் தான் சத்தம் கேட்குது, நீங்க பயப்படாதீங்க, நீங்கள் கும்பிடுகிற ஆண்டவர், நீங்க தொழுது கொண்ட இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு உள்ள வெளியே வந்து விட்டாரு, மரணத்தை ஜெயித்து விட்டாரு, மரணத்தை மேற்கொண்டு விட்டாரு. ஆண்டவர் நற்செய்தியை கேட்கிறாங்க. உலகத்தை போய் நற்செய்தி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இயேசு ஆண்டு பேரா எழுப்பிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் யோசித்தா கடவுள் இயேசுப்ப படுத்துக்கிறாரு, பணமா இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா தூதன் சொல்றான், பயப்படாதிருங்கள். Don't be afraid. Don't fear. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. எத்தனை தலைவர்கள் மரிச்சாங்க, மண்ணுக்குள்ள போனாங்க, திரும்ப எழுந்திருக்கவே இல்லை. Praise the Lord. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மரித்து உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு ஆண்டவர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வானத்திற்கு பூமிக்கு எத்தனை கதவு மூடப்பட்டுதான் இருக்குது, மூடப்பட்டே இருக்குது. அல்லேலூயா. உலகத்தின் மத்தியிலே ஆசிய கண்டமாகி எருசலேமிலே திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டுமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தியும் எந்த மார்க்கத்தையும் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எல்லா சாமிங்க மரிச்சாங்க, தலைவங்க மரிச்சாங்க, எல்லாம் மண்ணுக்கு மண்ணா இருக்கிறாங்க, சில கொளுத்தப்பட்டாங்க, சில சாம்பலாக்கப்பட்டாங்க. ஆனா இயேசுவை யாருமே அடித்தாங்க, இயேசுவை கொன்றாங்க, இயேசு மரித்தாரு. ஆனா அவர் மரித்த தேவன் அப்படியே இல்லை. இயேசு திரும்ப எழுந்து விட்டார் 3ஆம் நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய நன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம், பயந்து உட்கார்ந்து இருக்கிறோம், நடுங்கி உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா பயப்படாதிருங்கள். உங்களுக்கு நற்செய்தி என்ன? இந்த ஸ்தோத்திரம் இஸ்ரவேல்ல கர்த்தர் பேசுற, பயப்படாதிருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார். பயப்படாதிருங்கள், இயேசுவை சுமக்க போகிறார். பயப்படாதிருங்கள், இயேசுவை உயர்த்த போகிறார். பயப்படாதிருங்கள், உங்க துக்கத்தை இயேசு இன்னைக்கு மாற்ற போறாரு. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டாரு. அல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நம்ம கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம், உயர்ந்த பாக்கியம், உன்னதமான பாக்கியம். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார்.
மரணத்தை ஜெயித்து விட்டார், திரும்ப பூமியில வந்து விட்டார். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு மூடு மந்திரம் அல்ல, இது ஒரு பெரிய ஜிம்னாஸ்டிக் அல்ல. கர்த்தர் எழுந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நமக்கு ஒரு மனுஷனாக வந்தாரு, சிலுவைக்கு போனாரு, அடிக்கப்பட்டாரு, ரத்தம் சிந்தினாரு, ரத்தம் சிந்தி கொண்டே இருந்தாரு, கல்வாரிக்கு போனாரு, சிலுவையை உயிரை விட்டாரு. அதே ஆண்டவர் திரும்ப எழுந்து விட்டாரு. எதற்காக? உன்னையை மனவாட்டியை மாற்றுவதற்காக. அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சொல்றான்? பயப்படாதிருங்கள். வாசிக்கலாம். சிலுவையில் யாரை தான் நீங்க தேடுறீங்க? கல்லறைக்கு வந்திருக்கிறீங்க. நரிசபன் கல்லறையாவே இருக்குது. மூழ்கத்தி கொடுத்துருது, கர்த்தருக்கு சூழத்தி கொடுத்துருது. அவர் எப்ப ஏன் வந்துட்டார்? வெளியில ராஜாவா இருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். திரும்ப ஒரு மாணவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மெழுகுவர்த்தி கொத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஊதுவத்தி கொத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தீவாத்தனை போட்டுக்கிறேன். அல்லேலூயா. பாரம்பரியம் அவசியம் இல்லை. இயேசு பரிசுத்தராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நான் கும்பிடுற இயேசு, நான் சொல்ற இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உண்மை எத்தனை பேர் நம்புறீங்க? கையை மேல உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? எங்க போனாலும் சொல்ற முதல் வார்த்தை இயேசு உயிரோடு இருக்கிறார். கன்வென்ஷன்ல பேசும் பொழுது பல சபைகள் பிரசங்கம் பண்ணும்போது நான் பயன்படுத்துற முதல் வார்த்தை இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இதெல்லாம் சொல்லுங்க. நான் மற்ற சபை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என் இயேசு பத்தி பேச வந்திருக்கிறேன். எத்தனை மேடைக்கு போனாலும் நான் சொல்ற முதல் வார்த்தை, அல்லேலூயா, நான் யூஸ் பண்ண முதல் வார்த்தை, எந்த மேடையிலும் எந்த பிரசங்க பீடத்தில் பேசுற முதல் வார்த்தை என் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிற வார்த்தை பயன்படுத்தி கொண்டு வருவேன். அதை சொல்ல பேச ஆட ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துங்க. கடந்த வருஷம் ஒரு மீட்டிங்ல பேசும் பொழுது ஒரு கிரவுண்ட்ல மீட்டிங் ஆயத்தப்படுத்தினாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, எல்லாரும் வொர்ஷிப் பண்ணாங்க. நான் மேடையில் ஏறி உட்கார்ந்தேன். என்கிட்ட மைக்கை கொடுத்த முதல் வார்த்தை யார் நான் புகழ்ந்து பேசுறேன் அவர் இவருன்னு சொல்லிட்டு முதல் வார்த்தை இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். அந்த சொன்ன உடனே பேயெல்லாம் ஆடுது, பிசாசு ஆடுது, வாங்கி எடுக்கிறான். பிரசங்கத்துக்கே நான் போகல. அப்பதான் எழுந்து எங்கிட்ட மைக்கி கொடுத்தாங்க. அதை பிரசங்கம் பண்ண போகிறேன். எழுந்தவனுக்கு முதல் வார்த்தை என் இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை 3 முறை சொல்லிட்டு அடுத்து நான் பாடல் போடுற கத்து சொல்றேன். எல்லாம் பிசாசு ஆடுது, ஐயோ கத்துது, கிரவுண்ட்ல கத்துது ஸ்தோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்? சாத்தானுக்கு தெரியும் அவர் தான் தெய்வம்னு சொல்லி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இயேசு உயிரோடு இருக்கிறாரா? இருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிறாரு, உனக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு, உனக்குள்ள உலாவிக் கொண்டு இருக்கிறாரு. தெய்வ இயேசப்பா நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. வசன வாசிக்கிற தூதர் சொல்றான், ஐயோ பேதுருவே, யோவானே, ஸ்திரீகளே, பயப்படாதீங்க. நீங்க பார்க்க வந்த இயேசுங்க கிடையாது. அல்லேலூயா. அது அடிக்கப்பட்ட இயேசு இல்ல, உயிர்த்த இயேசு நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பிரசங்கத்துக்கு குடும்பங்களை உயிர்த்த வல்லமையை பார்க்க போறீங்க. உங்க பிள்ளைங்க தேவ வல்லம் இறங்க போகுது. எத்தனை வியாதி வந்தாலும் பிள்ளைங்க திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவார்கள், திரும்ப சுகமாக்கப்படுவார்கள். உயிர்த்திருந்த வல்லமை இறங்கும், உங்க மேல இறங்கிச்சே இருக்குது. இந்த நிமிஷம் இறங்கிச்சே இருக்கு. இந்த வார்த்தை பிரசங்கம் இறங்கிச்சே இருக்கு. கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்லுகிறான், இயேசு சிலுவைக்கு போகல, அறிக்கை செய்யலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசு உயிரோடு இருக்கிறாரு. அதை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மத்த 28:6 வாசிங்க. 28:6. அவர் இங்கே இல்லை. கல்லறை இயேசு நான் கும்பிடல. கல்லறை போனது உண்மைதான், அவர் அடக்க செய்தது உண்மைதான். பிலாத்து யோரோதோட கல்லறைக்கு சீல் வச்சான், சீல் வச்சுட்டான். கவர்மெண்ட் முத்திரை. பிரைஸ் தி லார்ட். முத்திரை போடப்பட்ட பெரிய கல்லை வச்சு மூடினாங்க இயேசுவோட கல்லறைக்கு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை கல் வச்சு மூடினாலும் கிறிஸ்தவத்தை அசைக்க முடியாது, கிறிஸ்துவ மார்க்கத்தை அசைக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவ வல்லமை அசைக்க முடியாது, அபிஷேகத்தை அசைக்க முடியாது, அந்த கிருபையை அசைக்க முடியாது, குடும்பத்தை அசைக்க முடியாது, அவர்களோட உண்மையும் அசைக்க முடியாது. உயிர்த்தெழுந்த அபிஷேகம், resurrection power, the power of resurrection, உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கிச்சே இருக்குது. அதை சொல்லுங்க பார்க்கலாம்.
புறப்படுகிறாரா? கர்த்தர் கிரியை செய்கிறாரா? அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை. இயேசு கல்லறைக்கு உள்ள இல்லை பிரதர். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், சோத்திரம், ஆமென் சொல்லுங்க. சில நேரம் யோசிப்பேன், என்னடா அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்களே, மெழுகுவர்த்தி கொளுத்திக்கலே கேட்டா அதனால தான் பண்றாங்க. கர்த்தர் சோத்திரம். அல்லேலூயா. இயேசு, நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து இழந்துட்டாங்க, மரணத்தை ஜெயிச்சிட்டாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? மரணத்தை இயேசுவை ஜெயிச்சிட்டாங்க. மரணமே கூடுங்க, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? மரணம் தோத்து போய் விட்டது, சாவு தோத்து போய் விட்டது. அல்லேலூயா. சாவி வென்றவர் என் ஜீவனானா. அல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானான். சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் சொந்தமானான். சாவை வென்றவர் என் ஜீவனானா. கண்டு கொண்டே ஒரு புதையும் பேச்சு கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையும் பேச்சு கொண்டே ஒரு பொக்கிஷம். ஜீவிக்கிறார் இயேசு, செய்கிறார் வந்திடுவார். ஜீவிக்கிறார் இயேசு, செய்கிறார் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானார். சாவை வென்றவர் என் மன்னனானின். ஊரெல்லாம் சொல்லிடுவோம் உலகமெங்கும் பறைசாற்றுவோம். ஊரெல்லாம் சொல்லிடுவோம் உலகமெங்கும் பறைசாற்றுவோம். ஜீவிக்கிறார் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவி வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானார். சாவி வென்றவர் என் மன்னனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவி வென்றவர் என் ஜீவனானார். கண்டு கொண்டே ஒரு புதையும் பேச்சு கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டு பேச்சு கொண்டே ஒரு பொக்கிஷம். ஜீவிக்கிறார் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் இயேசு, அவர் சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். 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 பூமிக்கு மேலே மரணத்தை ஜெயித்த ஒரே ஒரு கதவை, ஒரே ஒரு ஆண்டவர், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. இன்றைக்கும் அத்தாட்சி இருக்கிறது, இன்றைக்கும் சான்றுகள் இருக்கிறது, இன்றைக்கு அதுபடி எல்லா சரித்திர உண்மையிலும் இருக்கிறது. இது யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது, ஒழிக்க முடியாது. இயேசு மறித்தது உண்மை, சிலுவைக்கு போனது உண்மை, ரத்தம் சிந்தது உண்மை, அது எல்லாவற்றுக்கு மேலாக கதறில் வைக்கப்பட்டது உண்மையில உண்மை, உயிர் தெரிந்தது உண்மை. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கையை நல்ல சத்தத்தை உயர்த்தி, இயேசு ஜீவிக்கிறாரா? இயேசு உயிரோடு இருக்கிறாரா? நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா? நம்மோடு கூடவே இருக்கிறாரா? நமக்குள்ள இருக்கிறாரா? நமக்குள்ள தேவன் இருக்கிறாரே. நான் கும்பிட இயேசு செத்து போன கடவுள் அல்ல, உயிர் திறந்த ஆண்டவரை ஆராதிக்கிறேன், உயிர் திறந்த இயேசுவை ஆராதிக்கிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை
பேர் ஆமென் சொல்லி praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. மரணமே கூறிங்கே பாதாளம் செய்யும் எங்கே மரணம் கூறிங்கே பாதாளம் செய்யும் எங்கே சாவையின் நோயை பேயின் ஜெயித்தான் சபையாரை துதிசாற்றிடுவோம் சாவையும் பேயின் நோயை ஜெயிக்கிறான் சபையாரை துதிசாற்றிடுவோம் ஜெயிக்கழுந்தாரே அல்லேலூயா ஜெயிக்கழுந்தாரே உயிரோடு எழுந்து நீ பேசும் சொந்தமானாய் பரமம் உயிருடன் எழுந்து நீ பேசும் சொந்தமானாய் உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே எத்தனை பேர் சொல்றாங்க ஒண்ணுமே நடந்த பாடு இல்லை, எல்லாம் ஃபெயிலியர், everything every talk failure, it's only one topper, Jesus Christ fulfill ஆச்சு. அப்படி சொன்னாரே, என்னை கொல்லுவாங்க, என்னை சாவடிப்பாங்க, நான் சிலுவைக்கு போவேன், நான் மறிப்பேன், அப்படியே இருக்க மாட்டேன், திரும்ப எழுந்திருப்பேன். இதான் ஹிஸ்டாரிக்கல். கிறிஸ்துவ மார்க்கத்தினருக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க, சாவமணி அடிச்சாங்க. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு கிறிஸ்துவ மார்க்க தேசம் எங்கு பரவிச்சு. 190 கண்ட்ரிகளிலே பாடப்படுகிற பேசப்படுகிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆமென். பிறந்த பதிவு ஏசப்பா சொல்லுது. நான் ஒரு வீட்டுக்கு செபிக்க போயிருந்தேன் கடந்த வாரத்தில். இந்த பிள்ளைக்கு 1.5 வயசு ஆகுது. அந்த பிள்ளை அல்லேலூயா சொல்லுது. நான் ஜெபிக்கிறேன், என்னை பார்த்து ஆமென் சொல்லுது. 1.5 வயசுக்கு வந்து யார் தெரியுது? இயேசு. எத்தனை கடவுள் இருக்கிறாங்க, எத்தனை சாமி இருக்காங்க, யாருக்கு யாருன்னே தெரியாது. எல்லாரும் மறைந்த ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு எப்ப நீ விசுவாசிக்கிறியோ உன் எல்லா வியாதி பறந்து ஓடிடும், வியாதி பறந்து போயிடும், எல்லாம் பறந்து போயிடும். இப்ப நிக்கிறேன்னா பிரசங்கம் பண்ணல, சாப்பிட்டு வந்து பிரசங்கம் பண்ணல, அல்லேலூயா, சாப்பிட்டு வந்து பிரசங்கம் பண்ணல. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை பலப்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை தூக்கி சுமந்து கொண்டு வருகிறது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை கரம் பிடித்து வருகிறது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உண்மையாக வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. உடம்புல பலகீனம் இருக்கலாம், ஆட்சியில பலகீனம் இருக்கலாம், லங்ஸ்ல பலகீனம் இருக்கலாம், கிட்னில பலகீனம் இருக்கலாம், பிரெயின்ல பலகீனம் இருக்கலாம். உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கின உடனே எல்லாம் பறந்து போயிடும். The resurrection power, the resurrection power. அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சரித்திர உண்மை, வரலாற்று உண்மை, உலகம் அறிந்த உண்மை, நாம் அறிந்த உண்மை, தேசம் அறிந்த உண்மை, பூமி அறிந்த உண்மை. பூமி இயேசு வெளியே அனுப்பிச்சு, தேவகுமாரனே நீ வெளியே புறப்பட்டு போ, உனக்கு பூமிக்கு சம்பந்தம் இல்லை, நீ தர இருக்க கூடாது, வெளியே பூமி அவன் அனுப்பிவிட்டது. இயேசு வெளியே வந்தார், இயேசு உயிர் தழுந்தார், இயேசு ஓடி வந்தாரு. உண்மையை நேசிப்பதற்காகத்தான் இயேசு உயிர் தெழுத்தினார். திரும்ப சொல்லுவேன், கிறிஸ்துவ மார்க்கத்தில் 4 அஸ்திபாரங்கள். முதல் அஸ்திபாரம் சரித்திர பிறப்பு, இயேசுவின் பிறப்பு. இரண்டாவது சரித்திர மரணம், இயேசுவின் சிலுவை மரணம். மூன்றாவது இயேசுவின் உயிர் தழுதல், அசைக்க முடியாத அஸ்திபாரம். 4வது அஸ்திபாரம் கிறிஸ்துடைய வருகை, வருகை, வருகை. இயேசு திரும்ப வரப்போகிறாரா? மனவாளம் வரப்போகிறாரா? உன்னை சந்திக்க வரப்போகிறாரா? நேசிக்க வரப்போகிறாரா? கொண்டு போய் சேர்க்க வரப்போகிறாரா? கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். மனவாளம் வரப்போகிறார். கைத்தட்டி ஆமென் சொல்லுவார். இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம்.
ஒரு 20 minutes நாம் செய்தி கேட்க போகிறோம். வாசிக்கலாம். இந்த செய்திகள் பிரவேசிக்க போகிறோம். நம்முடைய தங்கம்மா உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். அதே காந்திமதி உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தரை சுகமாய் வைத்திருக்கும்படி அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி வெளியில யாரும் எழுந்து போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்தி முடிஞ்ச பிறகு வெளியில போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரைஸ் அலையில சொல்லுவோம். கரங்களை உற்சாகமாக உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆமென் போட்ட பிறகு வெளியில போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:33 வாசிப்போம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி 2 கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். எதை பத்தி பேசினாங்களா? இயேசு உயிர்த்தெழுதலை பத்தி பிரசங்கம் பண்ணும்போது பூரண கிருபை உண்டாக போகிறது. எங்க இயேசு பத்தி பிரசங்கம் பண்றியோ உன் தலைமையில பூரண கிருபை உண்டாயிருக்கும். பூரண கிருபை தான் பரலோகத்து கிருபை உண்டாயிருக்கும். இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒவ்வொரு தலைக்கு மேல பூரண கிருபை உண்டாகிறது, பரிபூர்ண கிருபை உண்டாகிறது, கிறிஸ்துவின் கிருபை உண்டாகிறது, ஜெபிக்கிற கிருபை உண்டாகிறது, பலனும் ஊழியமான கிருபை உண்டாகிறது, கைவிட்ட கிருபை உண்டாயிட்டே இருக்குது, கர்த்தருடைய கிருபை உண்டாயிட்டே இருக்குது. கைத்தறி ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன பேசினாலும் ஏசப்படி உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது எல்லாருமே பூரண கிருபை உண்டாயிற்று, கர்த்தருடைய பூரண கிருபை உண்டாயிற்று. இந்த வார்த்தை கேட்கிறதுனால பூரண கிருபை உங்க பிள்ளைங்க மேல பூரண கிருபை, உங்க பேரத்துக்கு மேல பூரண கிருபை உண்டாயிட்டே இருக்குது. கைத்தறி ஆமென் சொல்லு. இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் உற்சாகத்தோடு பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். எந்த சாமியும் செத்து போய் எழுந்திருக்கவே இல்லை. புதைத்தார்கள், எரித்தார்கள். இதான் சரித்திர உண்மை. ஆனா இயேசு மட்டும்தான் அவர் புதைச்சாங்க தவிர எரிக்கவே முடியல, தொடவே முடியல. ராத்திரி பயப்பட்டுகிறான், ஏழு பயப்பட்டுகிறான். மார்க்கின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. மார்க் 16:1 முதல் வாசிக்கலாம். நல்லா வாசிங்க. 1 வாசிங்க. 1 வாசிங்க. வேற ஒருத்தர் வாசிங்கம்மா. சாலோமி என்பவனும் சுகந்த வர்க்கமிடும்படி வாங்கிக் கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறத்துக்கு வந்து கல்லை வாசல இருக்கிற இதான் பாயிண்ட். இன்னைக்கு அந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவான்? நமக்கு அந்த கல்லை யார் புரட்டுவான்? இந்த பிரச்சனை யார் மாற்ற போறோம்? யார் மனத்தை மாற்ற போறோம்? ஒரு சாமி இல்லையே, ஒரு தெய்வம் இல்லையே, ஒரு மனுஷன் இல்லையே. நமக்காக கல்லை யார் புரட்டி போடுவான்? இந்த கல்லை யார் புரட்டி போடுவான்? பெரிய கல், எந்திர கல் மூடப்பட்டிருக்குது. ஏசப்ப கல்லறைக்கு மேலே எல்லாம் புலம்ப ஆரம்பித்தார்கள். அந்த கல்லை யார் புரட்ட முடியும்? உலக பாடியை பார்த்துருமே. நமக்காக யார் புரட்டுவான்? நமக்காக யார் பிரச்சனைக்கு தீர்வு காண செய்ய முடியும்? உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் ஊழியத்திற்காக, உன் குடும்பத்திற்காக வழக்காடுகிறவர், போராடுகிறவர், கல்லை புரட்டி போடுகிறவர், பிரச்சனையை மாற்றுகிறவர், நிந்தையை நீக்குகிறவர், வழியை உண்டாக்குகிறவர் ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதை சொல்லுவா. நமக்கா யார் புரட்டுவோம் அந்த கல்லு? உனக்கு யார் சிலுவைக்கு போனாங்க?
உன் பிள்ளைக்கு யார் சிலுவைக்கு போனாங்க? உன் தாத்தா போனாரா? உன் நண்பர் போனாரா? சிலுவை மரணத்திற்கு கிறிஸ்துவாகி ஆண்டவர் போனாரு, தன் ஜீவனை கொடுத்தாரு, ரத்தம் சிந்தினாரு, பாடுபட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, உடைக்கப்பட்டாரு, அல்லேலூயா, அடிக்கப்பட்டாரு, அசிங்கம் பண்ணப்பட்டாரு, ஜீவனை விட்டாரு. சாத்தான் நினைச்சான் கிறிஸ்துவ மதம் முடிந்து விட்டது, கிறிஸ்துவ மதம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது, இயேசு செத்துட்டாரு, கல்லறைக்கு போயிட்டாரு. சத்தம் கேக்குது, இதோ மரித்தேன், சதா காலமே உயிரோடு இருக்குது. வெளிப்படுத்தல் 1:18 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:18 வாசிங்க, வாசிங்க, வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:18 கடைசி புஸ்தகம். வெளிப்படுத்தல் மரித்தேன், நல்லா கவனிக்க, நிறுத்தி வாசனம். மரித்தேன், செத்துட்டம்பா. சாத்தான் நினைச்சான் இந்த குடும்பம் செத்து போச்சு, இந்த குடும்பம் தோல்வியை முடிஞ்சு போச்சு, இனி தேர மாட்டாங்க, இனி பிழைக்க மாட்டாங்க, இனி முடியாதுன்னு சாத்தான் கொஸ்டின் மார்க் வச்சுட்டான் வாழ்க்கையில. கண்ணைக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, நான் மரித்துட்டேன், ஆனாலும் ஆனாலும் அதை நமக்கு தான் மேட்ரு ஸ்டார்ட். ஆனாலும் சதா காலங்களிலும், ஆல் டேஸ் ஐ அம் லிவிங், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இருக்கிறாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? இருக்கிறாருன்னா நீ நிமிர்ந்து உட்காருவேன், கூட்டமேனுக்கு வராது. ஒரு சுறுசுறுப்பின் வல்லமை, ஒரு உற்சாகத்தின் வல்லமை, ஒரு தைரியத்தின் வல்லமை என் தலைமையில இறங்கி வரும். கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார், ரெண்டு கையை மேல உயர்த்தி பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். இயேசு சொன்னாரு, நான் மரிச்சுட்டேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இந்த வார்த்தை மற்ற சாமி சொல்ல முடியுமா? மற்ற தெய்வங்கள் சொல்ல முடியுமா? மற்ற மனுஷன் சொல்ல முடியுமா? யார் சொல்லவே முடியாது. இயற்கை எய்தினார், காலமானார். ஹல்லேலூயா. கைலாசபதி அடைந்தார், இப்படித்தான் போடுவானே தவிர எழுந்தால் போட்டுக்காங்க. சாமிக்கு எங்கே இருக்குதா சொல்லுங்க. இருக்கிறேன், நான் தான் நரகத்துக்கு அனுப்ப முடியும், மோட்சத்துக்கு அனுப்ப முடியும். சொல்லுங்க பாங்க. சொர்க்கவாசல் திறக்குதான் எங்கெங்கயோ. நான் மரித்தேன், சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன். எங்களுக்கு கீ இருக்குதுப்பா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உயரத்திற்கு இயேசப்பா வச்சிருக்கிறாரு, ஒரு ஜீவனை முடிக்கிறதுக்கு இயேசப்பா வச்சிருக்கிறாரு, ஒரு ஜீவனை காப்பாற்றுறதுக்கு இயேசு வைத்திருக்கிறாரு. நல்லா சொல்லிட்டாரு, இயேசு உயிரோடு இருக்கிறாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், யோபின் புஸ்தகம் 19:25 வாசிங்க சீக்கிரமாக. யோபு 19:25 வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை. யோபு 19:25 வாசிக்கலாம். கேட்டீங்களா? என் மீட்பர். கையை சொல்லுங்க, நீ சொல்லுங்க. என் மீட்பர் சொல்லுங்க, சொல்லுங்க. பக்கத்திலே கேட்கலையே, எனக்கு என்ன கேட்கும்? பாவம் கத்துற வர பாவம் தெரியுமா? பக்கத்திலே கேட்குது. பஸ்ல பேச சில போன்ல சொல்லுவாங்க, யார்கிட்ட சொல்லாத, நான் சொல்றதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. இங்க பேச பக்கத்திற்கே கேட்கும். போன் என்ன சொல்லுவாங்க, ஏமா ரேவதி யாரும் சொல்லிக்காங்க, சொல்றதை நான் மனசுல வச்சுக்கோ. இங்க பேசுறது தூரத்திற்கு கேட்கும். போன்ல கத்திர ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க பாருங்க, ரொம்ப மொத்தகிறீங்களா? நாளைக்கு தான் கடைக்கு வர இது பால் வாங்க போயிருந்தேன். ஒரு அம்மா ரோட்டுன்னு துபார், அவன் மோசமானவன், அவன் என்ன பண்ண போற பாரு. மனசில் யாரும் சொல்ல, மனசில் வச்சுக்கோ. அந்த அம்மா பேச என் காதில் கேட்குது, பக்கத்தில் எல்லாரும் கேட்குது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க பக்கத்தில் வாய் திறந்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான். நல்ல சத்தமா. கையை ரெண்டு கையை மேல உயர்த்தி, கை செத்து போல பரவாயில்லை, அடி வயிற்றிலே சொல்லுங்க. அடி வயிற்றிலிருந்து, அடி வயிற்றிலிருந்து
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. நானும் உயிரோடு இருப்பேன். என் பிள்ளைங்க உயிரோடு இருப்பாங்க. என் ஊழிய உயிரோடு இருக்கும். என் ஊழிய சாகாது. என் பிள்ளைங்க சாக மாட்டாங்க. என் குடும்பம் சாகாது. என் பிசினஸ் சாகாது. இயேசு உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளிலே வாசிங்க, உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் எங்க நிற்பாரா? ஒரு நம்பிக்கை இருக்குதா? இயேசு வரப்போறாங்க. எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு? அவர் நான் பார்க்கவே இல்லைங்க. எப்படி தற்போசமா தெரியலங்க. இயேசு வரப்போறாருங்க. இயேசு வரப்போறார். அழகானவர், அன்புள்ளவர், பாசமுள்ளவர், அக்கினியா இருக்கிறவர், நேர்மையானவர், உயர்ந்தவர், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா வரப்போறாரு. உன்னை சந்திக்க தூக்கி கொண்டு போறாரு. தூக்கி கொண்டு போறாரு. வரப்போறாரு இயேசு. இதை சொல்லுவேன். மேகங்கள் நடுவினிலே இயேசு வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே இயேசு வரப்போகிறார். கரப்பிடித்து அழைத்து செல்வார். கரப்பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசுவுக்கு வாழ்ந்தனக்கு அவர் எப்பொழுதும் வெற்றியுண்டு. இயேசுவுக்கு வாழ்ந்தனக்கு எப்பொழுதும் வெற்றியுண்டு. சுயராஜம் உன்னை செய்கிறார். வெற்றி பலனை செய்கிறார். சுயராஜம் உன்னை செய்கிறார். வெற்றி பலனை செய்கிறார். பொறுப்பாளர் கையில் எடுத்து நான் பேசுகிற பாடியுண்டு. அவர் அந்த சொன்ன பாடியுண்டு. சுத்த வாழ்ந்தனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. சுத்த வாழ்ந்தனக்கு அவர் எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. எனக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. நமக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்கு வாழ்ந்தனக்கு அவர் எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்கு வாழ்ந்தனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வரப்போது உண்மைதானா? இயேசு வரப்போது உண்மைதானா? நான் விசுவாசம் உண்மைதான். ஒரு மரணம் உண்மை, ஒரு உயிர்த்தெழுதல் உண்மை, ஒரு பிறப்பு உண்மை, வரப்போறது உண்மையா உண்மை. நான் விசுவாசிக்கிறேன். இயேசு சந்திக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். ஏந்த பிரசங்கம், ஏந்த ஜெப கூடுதல்னா கர்த்தரை சந்திக்க போகிறோம். மனவாட்டியா மாற போறீங்க. மனவாளனை சந்திக்க போறீங்க. இயேசு வருகிறார். ராஜா வருகிறார். மனவாளன் வருகிறார். உன்னை சந்திப்பதற்காக தேவச்சனமே இன்னும் பரிசுத்தம், இன்னும் ஜெபம், இன்னும் ஆழமான பிரதிஷ்டை, ஆழமான கீழ்ப்படுதல் தேவனுக்கு இன்னும் பயந்து 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 கர்த்தரை துதிக்கிற நாமத்துக்கு ஆயத்தமா இருக்கும்போது மனவாளன் இதோ மனவாளன் வந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மரித்தது உண்மை. எழுந்துச்சாரு. கல்லறை விட்டு வெளியே வந்துச்சாரு. இப்ப உலாவிச்சே இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை மேல உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்கிறார். ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார்.
உற்சாகத்தில் 1985 வருஷம் அருமந்தி என்கிற ஒரு கிராமத்தில் பிரசங்கம் பண்ண போயிருந்தோம். கிராம பிரசங்கம், வில்லேஜ் மினிஸ்ட்ரி. அன்றைக்கு சுதந்திர தினம் ஆகஸ்ட் 10 கத்தரி ஸ்தோத்திரம். எங்கள் பாசிட்டிவ் அந்த மெக்கப் மைக்கை கொடுத்து நீ பிரசங்கம் பண்ணு, மக்கள்லாம் கேட்கட்டும். 18 years the time. இந்த மைக்கை அந்த மெக்கப் பண்ண கையில் வாங்கி ஒரு கத்துன ஓ இருக்கிறோம். என்ன கத்தன? ஜீவிக்கிறோம். வார்த்தை சொல்லி திரும்புறேன். ஒரு அம்மா கையில பொதுக்கு சமர்த்திக்க முடியாது. அப்படியே தேசாவோட ஐயோ எரிதே 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 பொதுக்கிற சாப்பாடு தேச கையில இருக்குது. கீழே போட்டு உருது கீழே. பேய் ஓட்டல பிசாசு ஓட்டல. இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது சாத்தான் ஓடி வருகிறான். செத்து போன பிசாசு ஓடி வருது, மந்திர பிசாசு ஓடி வருது, மாய பிசாசு ஓடி வருது. உன்னால முடியுமா செய்வதற்கு? உன்னாலையும் முடியும். நீ நடக்க பொழுது பிசாசு ஓடும். ஒரு மேற்பட்ட மக்கள் சுகமடைவாங்க. உண்மையில உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்குதான். எங்கெல்லாம் கால வைக்கிறோம், எங்கெல்லாம் புறப்பட்டு போடுறோம். உயிர்த்தெழுந்த அபிஷேகம், உயிர்த்தெழுந்த வல்லமை ஆட்டி படைக்கும், ஆட்டி படைக்கும். நீ போற பாதையில உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிற வீச்சில், உயிர்த்தெழுந்த வல்லமை சமையல் அடுப்பாங்க உயிர்த்தெழுந்த வல்லமை நீ தூங்குற படிப்பறையில, உயிர்த்தெழுந்த வல்லமை நீ போற பிசினஸ்ல, உயிர்த்தெழுந்த வல்லமை நீ போற பிரயாணத்துல, உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிற ஆபீஸ்ல, உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிற கடைகள்ல, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை ஏறிட்டே இருக்கும். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் விளாவிட்டிருக்கிறாரு. ஆவியில பார்க்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், மறுபடியும் ஆண்டவர் அதே வல்லமையோடு விளாவிட்டிருக்கிறாரு. பெந்தெகோஸ்தே சபையிலே கர்த்தர் விளாவிட்டிருக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் சிறுமையை போக்கு, உன் வியாதியை போக்கு, உன் வறுமையை போக்கு. கர்த்தரை கர்த்தருமாக விடுதலை ஆண்டவர் விளாவிக் கொண்டே இருக்கிறாரு. கர்த்தருடைய வல்லமை அபிஷேகத்தோடு கர்த்தர் விளாவிக் கொண்டே இருக்கிறாரு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Shababa kaba. Shababa kaba. உன்னை வீட்டு கொண்டே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். பேர் சொல்லி அழைத்தேன். இன்னும் 2 வார்த்தை பேசி நான் முடிக்க போறேன். லூக்காவின் புஸ்தகம் 24:23